2020 ஜனவரி 24 சைக்கோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 6 வருஷங்களுக்கு அப்புறம் மிஸ்கின் ஒரு படத்தோட ஆரம்பிச்சு. இந்த 6 வருஷத்துல மிஸ்கின் 2 படம் எடுத்து முடிச்சிட்ட ஒரு பிசாசு, ஒரு ட்ரெயின், இன்னொரு படம் பாதிலே ரிலீஸ் ஆச்சு. ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணணும் ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை டைரக்ட் பண்ண அத்தனைப்பட்டாரு. இது தெரிஞ்சு நான் 4 வருஷத்துல ஒரு பட்ட அவமானம் நேரில் பார்த்துருக்கேன், அவதூறு நேரில் கேட்டிருக்கேன். இது தெரிஞ்ச 6 வருஷத்துக்கு நிறைய அவதூறுகளையும் பரிசோர்களையும் தாங்கிய ஒரு மனிதர் வந்து மிஸ்கின் நினைக்கிறேன். அவ்வளவு ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பரிசோர்கள், இத்தனையும் ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் தாக்கினா அவன் ஆக்சுவலா காணாம போவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மிஸ்கினால அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல தள்ளி நிற்க முடியுதுன்னா அது ஒரு மனிதர்கள் மேல வைக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலா இவ்வளவு பட்டத்துக்கு மனுஷன் நம்பிக்கை போகும், ஆனா மிஸ்கின் நம்பிக்கை போயிட்டே இருக்கும். மனிதர்களை நேசிக்க முடியும், மனிதர்கள் நம்ப முடியும், புதுசாக பேச முடியும். இந்த நம்பிக்கை தான் மிஸ்கினை தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மிஸ்கினோட படமே இந்த ரெண்டும் தான், குற்றமும் நம்பிக்கையும் தான் மிஸ்கினுடைய படம் அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்ச தமிழ் சினிமால திருநர் படத்தினுடைய தந்தை அப்படின்னு அவர் சொல்லலாம் நினைக்கிறேன். நம்ம ஆஸ்கர் த்ரில்லர்ஸ் அந்த நாளாவை தவிர இது எல்லாமே த்ரில்லர்ஸ். அதோட கிரைம் த்ரில்லர் பண்ணியாச்சு, ஹாரர் த்ரில்லர் பண்ணியாச்சு, ரொமான்டிக் த்ரில்லர் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இது என்ன த்ரில்லர் எனக்கு தெரியல, பட் இது ஒரு த்ரில்லர் தான் எனக்கு இது பார்த்த உடனே. அண்ட் கல்வி ஜிப்ரான் வந்து குற்றமும் நன்மையும் எழுதியிருப்பார். சொல்லுவார், கொலை செய்யப்பட்டு தரையில் கிடக்கிறவனுக்குமே அவன் செத்ததுல பங்கு இருக்கு, அவன் கொலை செஞ்சதுல பங்கு இருக்கு. ஒரு நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு கையில ஒண்ணுமே இல்லாம போய் வீட்டை கையில கை வச்சு உட்கார்ந்து கொண்டே கூட அவன் வீட்டுல திருநத ஒரு பங்கு இருக்கு. எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இந்த நகரத்தில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒரு பங்கு இருக்கு. ஒரு மரத்தினுடைய இலை மஞ்சளாய் படுத்து போவதற்கு அந்த மரம் தான் காரணம், இந்த சமூகம் தான் காரணம். ஒரு குற்றத்தையும் குற்றம் செய்பவர்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நிறைய சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மிஸ்கினுடைய எல்லா படங்களுமே வெளியிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் த்ரில்லர் இல்லை, மிஸ்கின் வந்து த்ரில்லர் வெறுமனா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஜெயிச்சலாக பண்ணக்கூடிய ஜேர்னல் இல்லை. மிஸ்கினுக்கு த்ரில்லர் பிடிக்குது, ரொம்ப கார்ட்டூன் படிச்சு ரொம்ப கொலைகளை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சைக்கோலாம் பார்த்தா கொலையை ரசிச்சு இருப்பாரு. இந்த ஒரு எனக்கு யாரும் தெரியல, அந்த பிலாசபர் சொன்னாரு பட் நான் என்ன அந்த படிச்சா ஒரு ஞாபகம், ஒரு கொலை நடக்கிறப்ப நம்ம அதை வந்து குற்ற பின்னணியில், சமூக பின்னணியில் பார்க்கிறோம். ஆனா கொலை முடிஞ்சு அந்த படத்தை போட்டோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஆயிடுது அந்த படம். ஏன்னா அப்படி ஒரு ரொமான்டிக்கான விஷுவல்ங்கிறது உலகத்தில் வந்து பயங்கர ஸ்டைலிங்கான விஷுவல்ங்கிறது ஒரு செத்து போன உலகம் எடுக்கிறதால அது ஒரு ஆர்ட்டா, அது ஒரு நுண்கலையா, அது ஒரு த்ரில்லருக்குள்ள கொண்டு வைக்கக்கூடிய அந்த நுண்கலை கிராஃப்ட் வந்து மிஸ்கின் அப்படி வாய்ச்சி இருக்கு. அண்ட் அவருடைய படங்கள்ல வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த படம் வாதாடும், அவருடைய உலகத்தில் நியாயத்தை புரிய வைக்கும். அண்ட் செத்து போறது கூட அவன் காரணமா இருப்பான், அஞ்சாலை அவன் சாதனுக்கு அவனே ஒரு காரணமா இருப்பான். இப்போ இறுதியில் அவர்கள் மீது நம்முடைய கருணை கொள்ள சொல்லி அதான் மிஸ்கினோட மொத்த உலகம்னு நினைக்கிறேன். குற்றத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை கருணையுடைய உலகமாக மாற்றக்கூடிய படங்களை த்ரில்லர் ஜேர்னலில் கொடுக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற உலகத்தினுடைய ஒரு ஃபைன் டெக்னீஷியனா, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கரா நான் நினைக்கிறேன். மிஸ்கினுடைய ட்ரெயின் 6 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. பட் வில் மேக் ஒண்டர்ஸ் தான் அவன் நம்புறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லுவோம், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான விக்கியோட நாடும் அப்படிதான் இதற்கான ஆசைப்பட்ட பாலகுமாரா தலைவன் தலைவி. எனக்கு தெரிஞ்ச கடந்த 10 வருஷத்துல ஹியூமர்ல இவ்வளவு பெரிய இட்டு கொடுத்த ஹீரோவே இல்லை. முன்னாடி கமல் சார் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு அவங்க ஸ்லிப் ஆகும். பட் தலைவன் தலைவியாகவும் நாடோடிதான் ஹியூமர்ல ஒரு 100 கோடி ஒரு எக்ஸ்ட்ரானரி மெயின்ஸ்ட்ரீம் வெற்றி கொடுக்கறது ரொம்ப ரேர். ஸோ ஹியூமர் அவ்வளோ ஈஸியாக வரக்கூடிய ஒருக்கு அவர் பண்ண 2 த்ரில்லர் எனக்கு தெரிஞ்சு பிசா மகாராஜா 2மே ஹிட்டு. அண்ட் அவர் வெற்றியோட டைரக்ஷன் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மணியோட டைரக்ஷனையும் பார்த்துருக்கேன். மிஸ்கினோட டைரக்ஷன் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கு. அண்ட் நானு சார் வந்து வணிக ரீதியான சினிமாக்கள் நடுவில் வண்ணமான பூக்களுக்கும் இடம் கொடுப்பாரு, விளையாட்டு படத்துக்கு. என்னோட அஸ்டன் படம் கர்ணனுக்கும் இடம் கொடுப்பாரு. எப்பொழுதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய, துணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புலி தான் நானு சார். ஸோ ட்ரெயினில் இருந்து அந்த புலி மேலும் நம்பி பாயும் என்னன்னு பார்த்துருக்காங்க. ட்ரெயின் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.